மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்திய அணியை பொறுத்த இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாண்டு வருகிறது. ஏற்கனவே 4 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 2-1 அடிப்படை இங்கிலாந்து அணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே 5வது போட்டி நேற்றைய தினத்தில் ஓவல் மைதானத்தில் ஆரம்பமாயிருந்தது. ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை 4 சுற்று வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் இந்திய ஆரம்ப துடுப்பாட்டம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இளம் வீரரான ஜஸ்வால் நேற்றைய தினத்திலும் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டித் தொடரில் சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்திய அணியின் சிறப்பான ஒரு அனுபவமாக இந்த துடுப்பாடு வீரரான KL ராகுலும் நேற்றைய தினத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வீரர் 14 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார்கள். ஆகவே 3வது விக்கெட்டுக்காக சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் இடையிலான ஒரு இணைப்பாட்டம் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 45 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் சுப்மன் கில் ஒரு தேவையில்லாத ஒரு துரதிருஷ்டவசமான ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்திருந்தார். இவர் 21 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்ததோடு இந்த போட்டியில் ஒரு சாதனையும் படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை இந்திய அணியிலே சிறப்பாக துடுப்படுத்தாடி ஒரு தொடரிலே 732 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த சுனில் கவாஸ்கருடைய மிக நீண்ட நாளான சாதனையை நேற்றைய தினத்தில் சுப்மன் கில் 15 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் முறியடித்திருந்தார். ஆகவே 732 ஓட்டங்கள் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கவாஸ்கர். ஆகவே அவருடைய சாதனையை முறியடித்து நேற்றைய தினத்தில் 21 ஓட்டங்கள் பெற்றது வரை 737 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு தொடரிலே அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த இந்திய வீரர் என்ற சாதனை படைத்திருக்கிறார். அவர் ஆட்டமனதை தொடர்ந்து சிறப்பாக துடுப்படுத்த ஆடக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் முகமாக செயற்பட்டு கொண்டிருந்த சாய் சுதர்சன் மீண்டும் ஒரு தேவையில்லாத துடுப்பாட்டத்தின் மூலம் 4 ஓட்டங்கள் 6 ஆட்டங்களாக 38 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். அவர்தான் அதுவரை இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக சகலத்துறை ஆட்டக்கார அனுபவம் வாய்ந்த வீரர் ஜடேஜா பல போட்டிகளில் இந்திய அணிக்காக சிறப்பாக செயற்பட்டிருந்தவர் நேற்றைய தினத்தில் 9 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க ரிஷாட் பண்ட் காயம் காரணமாக இந்த போட்டியிலிருந்து விலகி இருந்த நிலையில் துருவ் ஜூரலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு 19 ஓட்டங்களோடும் அவரும் ஆட்டம் இழந்து வெளியேறினார். ஆகவே முக்கியமான வீரர்கள் அனைவரும் ஆட்டம் இழந்து ஆடுகளத்தை விட்டு வெளியேறும் போது இந்திய அணி 153 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழந்து தடுமாறிந்த வழக்கில் 7வது விக்கெட்டுக்காக கருண் நாயர் போட்டித் தொடரில் பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் வாய்ப்புகளை வீணடித்திருந்த வீரர் நேற்றைய தினத்தில் கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்கு சிறப்பாக செயற்பட்டு 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக. ஆகவே வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணியின் புதிய சிறப்பான ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக எதிர்காலத்தை இந்திய அணிக்காக செயற்படக்கூடியவராக மாறிக்கொண்டிருக்கின்றார். அவர் ஆட்டம் இழக்காத 19 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த 2 வீரர்களுக்கு இடையில் 7வது விக்கெட்டுக்காக பிரிக்கப்படாத 51 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நிறைவின் போது இந்த போட்டியில் வெளிச்சமின்மை காரணமாக பல தடவைகள் போட்டி இடைநிறுத்தப்பட்டிருந்த வேளையில் முதல் நாள் ஆட்ட நிறைவின் போது 64 ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்டிருந்தன. ஆகவே 6 விக்கெட்டுகளை 204 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்திய அணி. ஆகவே இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்தவரையில் அன்கிஸ்டன் நேற்றைய தினத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்த வேளையில் டொங்குவுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்ட இந்த 2 வீரர்களும் சிறப்பாக செயற்பட்டு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். கிறிஸ் வாக்ஸ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்றைய தினத்தில் முக்கியமான தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் 2வது தினம் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த போட்டியில் இந்திய அணி எவ்வாறு செயற்பட போகிறார்கள், இந்த போட்டியிலே சிறப்பாக இந்த 1வது இன்னிங்ஸில் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்த போட்டியிலே இந்த தொடரை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் இந்த போட்டி தொடரை சமநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.